அண்ணா நகர் தொகுதி வந்து திமுக பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு முறை மட்டும் இப்போ உங்களுடைய எதிர் வேட்பாளராக இருக்க கோகுலேந்திரா ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில் திமுக இப்படி ஒரு திட்டத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி எதை சொல்வீங்க? திமுக கொண்டு வந்த திட்டங்கள்னு பார்த்தோன்னாக்கா எந்த திட்டங்களும் குறையில்லாமல் தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற நம்ம பூந்தமல்லி நெடுஞ்சாலை இருக்கிற பகுதிகள் எல்லாம் சாலைகள் அகலப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைச்சிருக்கோம். ரெண்டாவது ஸ்கைவாக் இருக்கிற பிரிட்ஜஸ் பண்ணது நம்ம கவர்மெண்ட்டில் தான் பண்ணோம். அதை தாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன சொல்லணும்னாக்கா நம்மளுடைய சித்த மருத்துவமனை இருக்குது, அண்ணா சித்த மருத்துவமனை. அதில் இருக்கிற பில்டிங்ஸ் நிறைய புறநோயாளிகள் நிறைய வந்துட்டு போகிறாங்க. அதுக்கான இன்ஃப்ராவை டெவலப் பண்ணது நம்ம திமுக ஆட்சியில் தான் பண்ணோம். ஓகே. கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்போவும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து புது பிளாக் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பிளாக் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம காலகட்டத்தில் தான் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பல்வேறு திட்டங்களை இந்த அண்ணா நகர் தொகுதிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானம் கிட்டத்தட்ட சிஎம்டிஏ சார்பில் ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய கால்பந்தாட்டம் அல்ல ஒரு ஸ்டேடியம் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் உள்ள ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். அதையும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. இதை தாண்டி பேசிக் இன்ஃப்ராவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அண்ணா நகர் தொகுதியில் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வளர்ந்த தொகுதி. இனிமேல் தேவைகள் என்று பார்த்தால் சின்ன சின்ன தேவைகளாக தான் இருக்கும். பெரிய தேவைகள் என்று பார்த்தால் ஒன்று தான், அது வந்து டிராஃபிக். அதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம 5 இயர்ஸில் பண்ணியிருக்கோம்.